ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல் ஒரே மாதிரி செய்து தந்து லேடிஸ் நமக்கு போர் அடிச்சு போயிருக்கும். அதே மாதிரி ஒரே மாதிரி சாப்பிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் போர் அடிச்சு போயிருக்கும். இன்றைக்கி இந்த 2 பேருக்காகவும் ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று இல்லை, 2 சாண்ட்விச் ரெசிபிஸ். ஒன்று சீஸி உருளைக்கிழங்கு சாண்ட்விச், இன்னொன்று சீஸி வெஜ் சாண்ட்விச். சரி வாங்க, இந்த 2 சாண்ட்விச்சஸையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு சாண்ட்விச் பார்க்கலாம். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை தூள் உரித்து உதிர்த்து வச்சுருக்கேன். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் குட்டி ஃப்ரையிங் பேனை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகின பிறகு நான் பெரிய சைஸ் பூண்டு 8 பல் சேர்க்குறேன். அதை அப்படியே இந்த பட்டர்லேயே பொரிய வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், பட்டர் நல்ல கலர் மாதிரி நல்லா அந்த பூண்டு பொரிஞ்சு வந்திருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் பீட்சா சீசனிங் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பட்டர் சூடாக இருக்கும்போதே இந்த ஸ்பைசஸ் சேர்த்து கலக்கும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்குல சேர்த்து இது கூடவே 3/4 கப்பு துருவின சீஸையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இது நம்ம ஜல்லிக்கரண்டியில் ஸ்பூன்லலாம் மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நல்லா ட்ரையாக இருந்தால் தான் இந்த மசாலா நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க அந்த பூண்டு சரியாக பொரியலைனாக்கா நீங்கள் ஒரு துருவி வச்சு கூட துருவி எடுத்து சேர்த்துக்கலாம். பச்சை பூண்டு விருப்பம் இருந்தாலும் அப்படியே துருவி சேர்த்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பச்சை பூண்டு வாசனை அந்தளவுக்கு யாருக்கும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி பட்டர்லேயே பொரித்து சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் வெஜ் சாண்ட்விச்சுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு ஸ்வீட் கார்ன், 1/2 கப்பு பொடியாக கட் பண்ண கேப்சிகம், 1/2 கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளி, 3/4 கப்பு துருவின சீஸ், 1 ஸ்பூன் மிக்சர்டு ஹெர்ப்ஸ், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இது கூடவே நான் எல்லோ மஸ்டர்டு சாஸ் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த சாஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. இது கூடவே சீஸி சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது அப்படியே நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படியே கிடைக்கும் நமக்கு அதே டேஸ்ட்டு. நாம் ஒரு முறை இந்த சாஸ் எல்லாம் வீட்லேயே வாங்கி வச்சிட்டோன்னா போதும், நினைக்கும் போது நம்ம இதை செய்து சாப்பிட்லாம். இதுக்காக நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லாட்டி ஆன்லைன்லேயோ ஆர்டர் பண்ணோன்னா அவசியம் கிடையாது. ஒன்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டில் இருக்கும். இப்போ நம்மளோட வெஜ் சாண்ட்விச் ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 ப்ரெட்டு ஸ்லைஸை எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்லைஸில் ஸ்மோக்கி பார்பக்யூ சாஸ் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த சாஸும் உங்கள்கிட்ட இருந்தால் பாருங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற சாஸ் சேர்த்துக்கோங்க. இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் அதே அந்த சீஸி சாஸ் சேர்த்துக்கலாம். மயோனைஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அதே மாதிரி அந்த ஸ்மோக்கி பார்பக்யூ சாஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நாம் ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சுருவோம். அதுக்கும் மேலே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு நல்லா அந்த ப்ரெட்டு முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அடர்த்தியாக வச்சாச்சு. இந்த சைடுக்கு மொசரில்லா சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் அந்த உருளைக்கிழங்கு சைடு பக்கம் இருக்கிற அந்த ப்ரெட் ஸ்லைஸை அப்படியே வச்சு இந்த பக்கம் அந்த மொசரில்லா சீஸ் சைடு அப்படியே அழுத்தி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு சாண்ட்விச் ஃபில்லிங் வச்சு ரெடியாக இருக்குது. அடுத்து டோஸ்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. இதை அப்படியே வச்சுட்டு
இந்த பக்கம் வெஜ் சாண்ட்விச்சுக்கு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு அந்த சீஸி சாஸ் வச்சுக்கலாம், இன்னொரு சைடு டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு இப்போ அப்படியே வழக்கம் போல் ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு சீஸ் ஸ்லைஸை இந்த டொமேட்டோ சாஸ் வச்ச அந்த பிரெட் ஸ்லைஸ் மேலே வச்சாச்சு. இந்த பக்கமும் ஒன்று வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஒயிட் சாஸ் வச்ச பக்கமாக நம்மளோட வெஜ் மசாலாவை வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இந்த பக்கமாக மொசாரில்லா சீஸ் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் இதை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெஜ் ஃபில்லிங் வச்ச பக்கத்தை இந்த பக்கம் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா இது கொஞ்சம் உதிராக இருக்கிறதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பி போடணும். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் சாண்ட்விச்சும் ஃபில்லிங் வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் நமக்கு பாக்கி. நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அதுக்காக அந்த ப்ரெட்டு ஸ்லைஸை மேலே கிழியாமல் பார்த்துக்கணும். இந்த பக்கம் தவா சூடாக இருக்குது, அதில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். நல்ல தவா இன்னும் பெருசாக இருந்தால் ஒரே டைமில் நம்ம 2 சாண்ட்விச்சையும் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ப்ரெட்டை வச்சாச்சு. நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி விட்டோம்னா ஒரே மாதிரி ஈவனாக டோஸ்ட் ஆகி வரும். நல்லா இந்த நடுவில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக ஒரு பக்கம் கையை வச்சு அழுத்திட்டு திருப்பி போடுங்க. சமயத்தில் சரியாகவே செட் ஆகலைனாக்கா உள்ளே இருக்க மசாலா வெளியே வந்துடும். அதனால் கை வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம்னாக்கா அந்த சைடும் நல்லா ஒரே மாதிரி டோஸ்ட் ஆகி வந்திருக்கும். இந்த பாருங்கள், ஒரே மாதிரி டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சீஸி உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சும் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்து வெஜ் சாண்ட்விச்சை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வச்சுருவோம். வழக்கம் போல் பட்டர் விட்டாச்சு. நம்மளோட வெஜ் சாண்ட்விச்சை எடுத்து இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா உள்ள மசாலா பார்த்திங்கன்னா உதிராக வரும். இந்த ஸ்வீட் கார்ன், இந்த தக்காளி எல்லாம் உதிராக இருக்கும். இதில் தக்காளி பார்த்திங்கனாக்கா அதில் அந்த விதை, அந்த ஜூஸ் எல்லாம் இல்லாமல் அந்த சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸோடு எடுத்திங்கனாக்கா உள்ளே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அப்புறம் டைம் ஆக ஆக ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ சுற்றி கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குதுன்றதால நான் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். நல்லா நம்ம இந்த சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி தவாவில் பண்ணும்போது நம்ம விருப்பத்துக்கு பண்ண முடியும். தவிர கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சீஸி வெஜ் சாண்ட்விச்சும் அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சீஸி வெஜ் சாண்ட்விச்சாக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நாம் வெஜ் சாண்ட்விச்சை எடுத்து பார்க்கலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சாதாரணமாக பசங்களுக்கு சீஸ் சேர்த்த சாண்ட்விச்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் இந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்ததுன்னா இன்னும் கேட்கவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாண்ட்விச்சஸை பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு மட்டும் கிடையாது, பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கும் கட்டி தரலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லான வெஜ் சாண்ட்விச் அட்டகாசமாகவே இருக்குது. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சை பார்க்கலாம். சாப்பிடும்போதே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக, வாயில் போட்டதே தெரியாது. நல்ல பஞ்சு மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம லாங் ட்ராவல் மாதிரி எங்கேயாச்சும் போனோம்னாலும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சை எடுத்துகிட்டு போனோம்னாக்கா ரொம்ப நேரம் பசியும் எடுக்காது. இது ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா கூட போதும். வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நீங்களும் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு
இந்த 2 சாண்ட்விச்சையும் செய்து தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.